ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மியூசியம் ஆஃப் மூவிஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ தான். நம்ம வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நம்ம வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாரும் பார்த்திங்கன்னா எஜுகஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபரில் நல்லா தெளிவாகவே சொல்லித்தராங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம அந்த எஜுகஸ்ட்டை யூஸ் பண்ணி நல்லா கோர்ஸை கற்றுக்கிட்டு நல்லா வேலை வாய்ப்பை பாருங்க. ஓகேவா? The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னங்க பார்த்தீங்கன்னா, வீட்டிலே கொத்தமல்லி செடி வளர்ப்பது எப்படி, அதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். கடையில் போய் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வாங்கினீங்கன்னா ஒரு 2 செடி 4 செடி தருவாங்க. அது வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்காது. ஸோ நம்ம ஈஸியாக வீட்டிலேயே வந்து கொத்தமல்லி செடி நம்ம வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி விதையை வச்சு எப்படி வளர்க்குறாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதை நம்ம வீட்டிலே வச்சுருப்போம். மசாலா அரைக்கிறதுக்கெலாம் கொத்தமல்லி விதைலாம் வச்சுருப்போம். ஓகேவா? அதை வந்து கொஞ்சம் நல்லதாக பார்த்து குப்பை இல்லாமல் தேர்ந்தெடுத்துக்கிட்டு, அதை வந்து நான் இப்போ வந்து இமேஜில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி 2 2ஆக உடச்சிக்கணும். அதாவது ஒரு துணியில் போட்டு கைட்டு நசுக்குனிங்கனாலே 2ஆக உடஞ்சிரும். வேறு எதையும் வச்சு தட்டி ரொம்ப நொறுக்கிடக்கூடாது. ஓகேவா? வச்சுட்டு அப்புறம் வந்து மண்ணை வந்து இந்த மாதிரி க்ரோ பேக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு தொட்டியில் வச்சு மண்ணும் கொஞ்சம் ஏதாவது ஆட்டுக்குப்பை மாட்டுக்குப்பை ஏதாவது உரம் மாதிரி கிடச்சிச்சின்னா அதை வச்சு கொஞ்சம் கலந்து முதல்ல போட்டு தண்ணி ஊற்றி ஈரமாக்கி வச்சுருங்க. இந்த விதையை வந்து முந்தின நாள் ஒரு துணியில் வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அப்படின்னா தான் முளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த க்ரோ பேக்கில் உள்ள மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு வரிசையாக அங்கே அப்படியே அந்த அரை கையிலே ஊனி வச்சு கையாலே மண்ணை வச்சு மூடிடுங்க. ஓகேவா? மூடிட்டிங்கன்னா எந்த ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். டெய்லி வந்து தண்ணி வந்து காலையிலையும் சாயங்காலமும் விடணும். எப்போயுமே வந்து க்ரோ பேக்கில் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் டெய்லி பார்த்துட்டிங்கன்னா 10 நாளில் அந்த பாட்டில் வந்துருக்கிற மாதிரி கொத்தமல்லி செடி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் 10 நாள் கழித்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஈரப்பதம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டுக்கு தேவையான அளவு துவையல் அரைக்க, சட்னி அரைக்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மணமான கொத்தமல்லி செடி வந்து நமக்கு கிடச்சிரும். இதை வந்து 5 10க்கு 2 செடி 4 செடி நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிப் அறுவடை முடிய புது புது விதைய வந்து ஊனி நீங்கள் வாட்டு செடியை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 க்ரோ பேக் வச்சுக்கிட்டீங்க, ஒரு 2 இல்லைன்னா 3 வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி எல்லாத்துலேயும் போட உங்களுக்கு கண்டினியூஸாக சைக்கிள் மாதிரி இந்த கொத்தமல்லி செடி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து நல்ல டிப்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது போன்ற நிறைய செடி வேறு என்ன செடி வீட்டிலே வளர்த்து எப்படி யூஸ் பண்ணுறத பற்றி உங்களுக்கு கேட்கணுங்க என்னென்ன எது தோணுதோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் வந்து உங்களுக்கு நான் டிப்ஸாகவே அந்த வீடியோவில் போட்டுடுறேன். ஓகேவா? இது மாதிரி மேலும் தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம சேனல் மியூசியம் ஆஃப் மூவிஸை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மேலும் இது மூலம் வீடியோலாம் நல்லா வர்றதுக்கு வந்து நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் முதல்ல ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே கைஸ்? ஓகே, தேங்க்யூ. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.